அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இது விஜய் அவர்கள் மேடையில் சொன்னது. அது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த சிலர், விஜய் அவர்களுக்கு நண்பனாக இருந்த சிலர் எல்லாருமே இப்போ அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு சிலர் சரியான கொள்கை முரண்பாடுகளோடு அவர் அணுகினாலும் கூட, இன்னும் ஒரு சிலர் சம்பந்தமே இல்லாமல் குறை சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்படி சோஷியல் மீடியாவில் தாவேகா கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை முதல்ல எடுத்திருந்த ப்ளூ சட்டை மாறனவர்கள் இப்போ சமீப காலமாக தாவேகா கட்சிக்கு எதிராகவும் விஜய் அவர்களுக்கு எதிரான மனப்பான்மையோடும் அவரோட கருத்துக்களை ட்விட்டரில் பதிவிட்டுட்டு வர்றாரு. அப்படி திமுக தலைமையில் சமீபத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இதில் பாஜக, நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க. இதை கண்டிச்சும் ட்விட் போட்ட ப்ளூ சட்டை மாறன், தலைவா பிரச்சனைக்கு கொடநாட்டில் முதல்வரை பார்க்குறீங்க, ரெய்டு பிரச்சனைக்கு கோவையில் பிரதமரை பார்க்குறீங்க, மாஸ்டர் பிரச்சனைக்கு கோட்டையில் முதல்வரை பார்ப்பீங்க, ஆனால் மக்களுக்காக பேச அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மட்டும் வரமாட்டீங்க. மக்கள் பிரச்சனை பேச நேரம் இல்லாத அளவுக்கு பட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி இஸ்லாமிய நோன்பு திருவிழாவுக்கு விஜய் வந்ததையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதில் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய பாசமெல்லாம் பழைய அரசியல். திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் வாய் திறக்கவே இல்லை, ஆனால் தைப்பூசத்துக்கான வாழ்த்து மட்டும் போட்டீங்க. வக்ஃபு திருத்த மசோதா பற்றியும் நீங்கள் எந்த இடத்துலையும் பேசலை. அடையாள சிறுபான்மை அரசியலெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்படுங்க அப்படின்னு பதிவிட, இவரோட இந்த கருத்துக்கு பலரும் ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.